பெயர் மணிரத்னம். வேப்பம்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம். வந்து ஆரோக்கிய நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ன்ற பேர்ல கம்பெனி நடத்திட்டு வரோம். உணவு சார்ந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வரோம். ஆன்மீகத்திலே ரொம்ப நாட்டம் 30 வருஷமா. அதனால நிறைய இடத்துக்கு போயிட்டு, பயணம் போயிட்டு, தியானம் இதெல்லாம் செஞ்சுட்டு, வீட்லயும் நாங்க கன்டின்யூ பண்ணிட்டு வரோம். ரொம்ப ஆனந்தமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. நாங்க கர்நாடகால இருந்தோம் ஒரு 3 வருஷம். நித்யானந்த ஆசிரமத்துல. அப்புறம் திருவண்ணாமலையில இருந்தோம். அங்க ஆசிரமம் திறக்கும்போது 2 வருஷம் இருந்தோம். அது நித்யானந்த ஆசிரமத்துல. அப்படி இருக்கும்போது அங்க தியானம் பண்ணிட்டு நல்லா சேவை பண்ணிட்டு இருந்தோம். அங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்மளுக்கு அறிமுகமானாரு. பேர் வந்து விஸ்வநாதன் சொல்லிட்டு. அவர் வந்து ஊர் வந்து கோயம்புத்தூர்காரு. அவர் முழு முழு சன்னியாசியா வந்து ஆன்மீகம் பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு வந்தாரு. அவரும் அண்ணனும் வந்து நமக்கு பழக்கமானவங்க. அதுக்கப்புறம் அவரு இமாச்சல் போயிட்டாரு. இமாச்சல்ல வந்து காளிநாத் காளேஸ்வர மந்திர்னு சொல்லிட்டு பாரம்பரியமிக்க பழைய காலத்த கோயில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டவர் கோயில் அது பேரு. காளிநாத் காளேஸ்வர் மந்திர். அங்க போனதுக்கு அப்புறம் அங்கேயே இருந்து தமிழுக்காக தான் நடத்தி இருந்தாரு. அவருக்கு ரொம்ப வயசாக பொறுப்பெல்லாம் இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க பாத்துக்கோங்க, உங்களுடைய சேவை வந்து நல்லா இருக்குது, நீங்க வந்து வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு அவர் சமாதி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி ஆடி மாசம் வந்தா மக்கள் டெய்லி 20,000 30,000 பேர் வருவாங்க, அதனால நீங்க வந்துட்டு நீங்க சிவனுக்கு சேவை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கலாம், எவ்வளவு நாள் முடியுமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தாரு. அதனால அங்க போயிட்டு ஒரு 3 மாசம் இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தோம். அங்க இருக்கிற மக்களுக்கும் அங்க இருக்கிற சன்னியாசிக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற சன்னியாசிக்கும் உள்ள வித்தியாசங்கள் ஏதாவது பாத்தீங்களா? அங்க வந்து சன்னியாசிகளுக்கு வந்து மக்கள் வந்து நல்ல ஒரு தெய்வமா பார்த்து மதிப்பு கொடுக்குறாங்க. அவனுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்றாங்க. உடை, உணவு இதெல்லாம் வந்து அவங்களாம் மக்களா தேடி போய் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களாம் யார்கிட்டையும் கேட்கறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இறை சிந்தனையோட மந்திர ஜபம் தியானம் பண்ணிட்டு சிவனே நல்லா இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் தேவையெல்லாம் மக்கள் வந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. மக்கள் நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. சில பேர் மந்திர ஜபம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து அந்த சிவன் கோயில்ல வெள்ளிக்கிழமைனா டெய்லி 20,000 பேர் 30,000 பேர் வருவாங்க. வந்துட்டு காளிநாத் சிவனுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க வரிசையில் நின்று. அந்த கோயில் வந்துட்டு பராமரிப்பு பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு மந்திரம் உச்சாரம் பண்ணிட்டு அங்க மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தோம். அதனால ஒரு அனுபவமா இருந்தது. கூட என்னுடைய அண்ணனும் இருந்தாரு. ஒரு 3 மாத காலம் அங்கேயே நல்லா இருந்து சேவை பண்ணோம். அங்க இருந்து இமாச்சல் பனிமலை பார்த்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். அது கொஞ்சம் முன்னாடி ஐஸ் தண்ணி ஓடும் ஏரி பக்கத்துலயே வந்து பியாஸ்ன்ற நதிக்கரை. நதிக்கரை ஒட்டி இது குன்று மேல ஆசிரமம்.